வணக்கம் மக்களே, இது கேப்டன் ஆடியோஸ், அரியலூர் மாவட்டம் அம்பலவர் கட்டளை. என்னென்னா இது வந்து இப்போ கோயில் சீமை அம்மன் கோயிலேருந்து வந்திருக்குது. இது யூனிட் வந்து சுத்தமாக வந்து கண்டினியூட்டி ஒன்றும் இல்லை. யூனிட்டு சுத்தமாக காயில் போயிடுச்சு. அதுபோல் வந்து இசை கடிகாரமும் சரியாக வேலை செய்யலை. அது வந்து வேலைக்கு வந்திருக்கு. நம்ம காயில் மாற்றி விட்டு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க யூஸ் போட்டிருக்கிறது வந்து நார்மல். இந்த அல்ட்ரோஸ்னு சொல்லிட்டு ஒரு காயில் இருக்குது. அதுலேயும் இது வந்து நேம் கிடையாது. இது எங்கே மாற்றினாங்களோ தெரில, மாற்றிருக்காங்க. இதில் சுத்தமாக கண்டினியூட்டி இல்லை. கண்டினியூட்டி இல்லைங்கிறது வந்து இல்லைன்னு தான் ஆல்ரெடி அங்கேயே செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வந்து மாற்ற போகிறோம். நம்ம எப்போ மாற்றினாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவுஜா தான். யாருக்கு மாற்றி கொடுத்தாலுமே அவுஜா தான் மாற்றி கொடுப்போம். நல்லாவும் இருக்கும். காயில் அவ்வளோ சீக்கிரம் அடி ஆகாது. எதனா வந்து ராங் கனெக்ஷனு இந்தமாரி எதனா கொடுத்தா காயில் அடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்போ யூஸ் பண்ணி யாருக்கு எந்த ஒரு யூனிட்லேயும் வந்து மாற்றி கொடுத்தோம்னா அவுஜா தான் மாற்றி கொடுப்போம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கண்டினியூட்டி நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டரில் வந்து ஃபுல்லாக கண்டினியூட்டி செக் பண்ணோம். கண்டினியூட்டி செக் பண்ணல, சுத்தமாக காயில் போயிடுச்சு. நம்ம இப்போ வந்து காயில் வந்து கட்டி கொடுக்குறது வந்து சுத்தமாக காயில் இல்லை. நம்ம காயில் கட்டி கொடுக்குறது வந்து அவுஜா தான் வந்து கட்டி கொடுப்போம். நம்ம யாருக்கு எந்த ஒரு யூனிட்டுக்கு போட்டு கொடுத்தாலும் அவுஜா தான் போட்டு விடுறது. அவுஜா ஓரளவுக்கு நல்லா தாங்கும். இது அவுஜா வந்து ஃபுல்லாக மாற்றி விட்டுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இது வந்து சும்மா எல்லாம் வந்து லோக்கல் கம்பெனி போட்டிருக்கிறாங்க. நம்ம லோக்கல் கம்பெனி வந்து போடுறதில்ல. இது நம்ம அரியலூர் மாவட்டம் கோயில் சீமை கோயில் ரேடியா பார்க்குறோம். இப்போ இது காயில் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இசை கடிகாரம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த காயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆடும், புரியுதுங்களா? இதே அவுஜா வந்து ஆடாது. ஏன் அவுஜா ஆடாது அப்படின்னா இது வந்து அப்படியே கூடையே வந்து சைடில் வந்து பிளாஸ்டிக் ஆடு வந்துடும். அப்படியே வச்சோடனே நிற்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இன்ஃபில்டாகவே வந்து காயிலோடயே வந்துடும். இது அங்கிட்டு இங்கிட்டு நகராது. இது இப்போ நீங்கள் இப்படி கொடுத்து இது வந்து அவுஜாவோடது தான். இது வந்து இதில் கொடுத்து இப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்ன தான் வச்சாலும் வந்து ஆடை செய்யும். ஒரு கரெக்டான டியூனு கிடைக்காது. இப்படி ஸ்டேக் ஆகிட்டே இருக்கும். ஸ்டேக் ஆகும்போது என்னாகும், வந்து நாய்ஸ் வந்து நல்லா கிளியராக இருக்காது. பாட்டுலாம் வந்து அப்படியே குறன்னு பாடும். ஒரு கிளியரன்ஸ் இருக்காது. இதே வந்து இப்போ நம்ம அவுஜாவோடது போட்டோம்னா, இந்த கார்டோடையே போட்டோம்னாக்க இது கார்டு வந்து இதில் ஒட்டியிருக்கும். இதிலே ஒட்டியிருக்கும். ஒட்டியிருக்கும் போது வந்து நல்லா கிளியரன்ஸாக இருக்கும். பாட்டு வந்து தெளிவாக இருக்கும். எந்த ஒரு நாய்ஸும் வந்து வராது இதில். இது வந்து போட்டுட்டு செக் பண்ணி காட்டும் அப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா காயில் மாற்றிட்டோம். அவுஜாவோட இது மாற்றியாச்சு. பார்க்க எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இது நகர்த்தினாலும் நகராது. இது ஒரு டைம் வச்சிட்டோம்னா நகர்த்தினாலும் நகராது. அப்படியே வச்ச மாதிரி இருக்கும். நல்லா டியூன் நல்லா கிளியராக இருக்கும். இது இப்போ வந்து சும்மா அப்படியே வச்சு எப்படி இருக்குன்னு சவுண்டு காட்டுறோம் பாருங்க. இப்போ லைன் கொடுத்தாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னை
அதை பார்த்து எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு காயில் கட்டி ரெடியாக இருக்குது, அடுத்த காயிலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பக்காவாக கட்டி அருமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்குன்னு பாருங்கள். எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ரிசல்ட்டு பாருங்கள். நல்லா தெளிவாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வந்து இந்த இசை கடிகாரத்தை தான் செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இசை கடிகாரம் வந்து ஃபுல்லாக செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே என்ன ஃபால்ட்டுன்னு எதுவும் பார்த்து செக் பண்ணி இந்த கரகரப்பாக இருந்துச்சு சவுண்டெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டைம் ஆக போகுது. எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது நைட்டு வந்து இசை கடிகாரம் வந்து கொஞ்சம் சரி பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கு. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ காலையில் 7 மணி, காலைல 6 மணிக்கு அடிச்சுது, 5 மணிக்கு அடிச்சுது. இப்போ 7 மணிக்கு அடிக்கிறது எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். AUX mode. வரும் ஸ்ரீ செல்வ மகாகாளியம்மன் ஆலயத்தின் இசை கடிகாரம் ஒலிக்கும் நேரம். நேரம் இப்பொழுது காலை 7 மணி. ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஓம் உறையூரில் உரைகின்ற வெக்காளியே போற்றி, ஓம் உச்சி பிள்ளையாரின் உற்றதாயே போற்றி, ஓம் உச்சி வெயில் பந்தலிலே உட்கார்ந்தவளே போற்றி, ஓம் கூரையில்லா வீட்டுக்குள்ளே இருப்பவளே போற்றி, ஓம் சோழ நல்லா பக்காவா ரெடி ஆயிடுச்சு, தெளிவா பாடுது.